போற்றி நான் வந்த நெங்கி புண்ணியர் புலவர் பாதம் போற்றி போற்றி நான் வந்த நெங்கி அந்த புண்ணியர் புலவர் பாதம் போற்றி நான் வைத்ததிவும் எனக்கொலி சித்தியாகி கழுத்தினில் மீனாம்பளையான் தொழுது என் வாத்தியார் பாதல்லி தான் பணியவே வந்தோம் அங்கு தந்தை சொல் கேட்காத பிள்ளை இல்லையோ தேவா இல்லையோ அவராக உள்ளே போன மறவதில்லையோ அப்பா உள்ளே மறவதில்லையோ சொன்னால் அது மந்திரம் சுகப்பட்டது அது சுகப்பட்டது அது சொல்ல வாழ்ந்த பிள்ளைகளும் நிலையாய் நின்றது. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதுல வளர்ந்ததுதான் இன்னைக்கு வளர்ந்து இங்க உட்கார்ந்து நிற்கிறோம். வளர்ந்தெடுத்த பிள்ளைகளும் வரவேற்பமா வரவேற்பமா வாழ்வேந்த புகழேனம்மா புகழேனம்மா ஒருவரையும் செதுக்கி வைக்க இளைய போல அப்பா இளைய போல. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் சிலை வெட்டுற மாதிரி செதுக்குற மாதிரி ஒவ்வொருத்தரும் செதுக்கி வச்ச முடியுமா? யார் யாரு பிள்ளைங்க மட்டும் இல்ல, மருமக பிள்ளைங்களும் அப்படி வச்சிருந்தாரு அவர். ஒருவர் மனது கலங்காத பிறவேறு பார்த்த குரு இன்றும் இல்லையே இன்றும் இல்லையே யார் இன்றும் இல்லையே. கோயிலுக்கு கருப்பம் கொளுத்திட்டு தெய்வத்தை வணங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, பெத்தவங்களை நல்லபடியா பாத்துக்கினாவே மனசால நினைச்சாலே போறான். ஒருவர் மனம் அது கலங்கிய தெய்வமே நம்மா தெய்வமே நம்மா. ஏன்னா தெய்வத்தை எப்படி பார்க்கலாம்? ஆமா, நீ ரொம்ப காலியிலன்னா ஏந்து பார்த்து படா. நீ பெத்த தாயும் பெத்த பொண்டாட்டியும் தான் பார்த்து பண்ணி. தெய்வத்தை வந்து எப்படி பார்க்கலாம்? நம்ம கண்ணால தான் பார்க்க முடியும். தெய்வத்தை கண்ணால் காண்பது தெய்வம் என்பது தெய்வம் யாரு? 300 நாள் சுமந்து இந்த குழந்தை ஈ கடிக்குமோ எறும்பு கடிக்குமோ பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து இன்னைக்கு எங்க இருக்கிறான்? ரைஸ் மில்லான் தான் பார்த்துப்பான். தர்மனை பார்த்தா ஓடுவான், போத்துராஜாவை பார்த்தா ஓடுவான். அப்படிங்கிற ஆளு வளமோ வஞ்சது ஒருவரால் மனதால் கலங்கிய நின்றது. அன்று சொல்ல நீ வார்த்தையோ அப்பா, நீ சொன்ன வார்த்தையினால் நாங்கள் வளர்ந்தோமோ ஐயா, நாங்கள் வளர்ந்தோமோ நாங்கள் வளர்ந்தோமோ அப்பா, நாங்கள் வளர்ந்தோமோ. சிதறாமல் வளர்ந்தோம் அங்கு சிதறாடுவே. யாருமே செதறல. ஏன் செதறலன்னா அவர் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிறதுனால சொல்ல செதறாமல் இருக்கிறோம். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை வந்து நம்ம என்னடா இவர் சொல்கிறாரு நம்ம கேட்கணுமா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நம்ம எங்கே இருந்துருப்போம்? உடுக்குக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது.
என்னை திரும்ப ஒருத்தர் வச்சாரு, அவர் ஒரு ஆளாக்கினாரு. நல்லதுக்கு ஆளாக்கலை, அவர் கெட்டது தான் ஆளாக்கினாரு. கேட்டு இன்னைக்கு மதித்ததுனால என்னை தேடி யார் அவங்க அப்பா தாத்தாவிலேருந்து எல்லாமே நல்ல வாத்தியாருங்க, பெரிய பெரிய வாத்தியார். அவருடைய பேரன் இன்னைக்கு வந்து இங்கே உட்காந்து வேலை செய்கிறாருன்னா எதனால? அவர் வாழ்ந்த வாழ்க்கையோ அப்படிதான் ஐயா. வாழ்க்கைக்கு குறையில்லை, வஞ்சமில்லா மனதிற்கு நெஞ்சுமோ பதறி அழைக்கவில்லை. பதறி நாங்கள் அழுதாலும் மனதால அவர் பேசுவதில்லை. இன்னைக்கு பேச முடியாது அவரால், நாங்கள் அழுவோம், பேசவே முடியாது. இருந்தாலும் எங்க அப்பா மாதிரி ஒரு செல்லத்தை விட்டு போயிருக்காரு. செல்வமாய் ஒரு பிள்ளையாய் கொடுத்ததினாலே உன்னையே தந்தை போல வணங்குவது நாங்கள் கூடவே அப்பா, நாங்கள் கூடவே. எங்க அப்பா இருக்கிறாருங்க, எங்க அப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா, சின்ன ஒரு குழந்தை, அந்த குழந்தை மாதிரியே அவர் பேசுறாரு. ஆனா இருந்தாலும் அந்த வார்த்தைங்க மெச்சூரிட்டி இல்லாத குழந்தை அது. ஆனா அந்த குழந்தை பட்டு பட்டுன்னு எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டு போயிட்டு. ஆமா, இருந்தாலும் நாங்கள் உன்னை காணாத உலகமேதையா, நாங்கள் உன்னை காணாத உலகமேதையா. நாலு பக்கம் சிவரை கண்டாய், நாலு பக்கமே நகனமாய் சூதனமாய் வந்து போகுமே, நாதனமாய் சூதனமாய் வந்து போகுமே. அருங்கிலியே குலத்தில் வந்த தெய்வம் தானையா, தெய்வம் தானையா. உன்னை வணங்காத பேரும் இல்லை இறந்தாரையா, உன்னையே நினைக்காத நேரமில்லை தெய்வம் தானையா. உன் பிள்ளைகள் கூடி பெருவாழ்வாழ என்ன குறை ஏது குறை இருந்தாலும் எதுனா ஒரு வழியில தீர்த்தி வச்சிருவார். ஆமா, இன்னைக்கு இந்த கூட்டமா இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அவர் தான் காரணம். சிறுக கட்டி பெருக வாழ்ந்தோம், சிறுவருக்கு கேட்டு நின்றோம், சிறுக கட்டி பெருக வாழ்ந்தோம், சிறுவர் பேச்சு கேட்டு நின்றோம். நாமறையாழ்ந்த தெய்வம் தான மக்கள் குறை தீர்க்க வந்து, மக்கள் குறை தீர்க்க வந்த தெய்வம் தான, மக்கள் குறை தீர்க்க வந்த அவர் தெய்வம்